அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். 4 சென்ட் கார்னர் பிளாட்ல கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்து வாசல் வச்சு இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. சைட்லேயே கார் பார்க்கிங் செப்பரேட்டா இருக்க மாதிரி அழகா இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. உள்ள ஒரு லிவிங் ரூம், ஒரு கிச்சன், 2 பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூமோட வெளியில ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்டோட ஹெட்ரூம் வந்து க்ளோஸ் பண்ணி இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. எல்லாமே செமி பர்னிஷ்டா இந்த வீடு கொடுத்துருக்காங்க. டைல்லாம் நல்லா கிராண்டாவே பண்ணிக்கிறாங்க. வாங்க நம்ம வீட்டை பார்க்கலாம். ஃப்ரண்ட் டெலிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணி சன்செட் ப்ரொஜெக்ஷன்லாம் கொடுத்து அதில் ஸ்பாட் லைட்ஸ்லாம் வச்சு டிசைனாக மாடலாக ஒரு நல்ல கான்டெம்பரரி லுக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெஷல் பட்டிலாம் வச்சு அது டெக்ஸ்சர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் செப்பரேட்டாக முன்னாடி இருக்குது. லைட் செப்பரேட்ஸோட பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா இருக்குங்க. வாங்க நம்ம உள்ள பார்க்கலாம். உள்ளே போனோம்னா மெயின் டோர் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒயிட் பிளாக் கிரானைட் வச்சு அவ்வளோ நல்லா பண்ணிக்கிறாங்க. மெயின் டோருக்கு சைட்ல இருந்து உள்ள வர மாதிரி தனியா செப்பரேட்டா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இது வடகிழக்குல 17க்கு 10ங்கிற சைஸ்ல இருக்குங்க. பெரிய சைஸ் காரனா இனோவா ஃபர்ச்சுனர் கூட நிப்பாட்டிக்கலாங்க. 300 அடியில வந்து போர் கொடுத்துருக்காங்க. 3 பேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கார் பார்க் பண்ணி நம்ம போறதுக்கு ஸ்பேசியஸா இருக்க மாதிரி சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. நமக்கு படிக்கடியில பாத்தீங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்து அதுல வெஸ்டர்ன் கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸோட ஃபிளைட்டுக்கு கீழே இருக்க கேப்லையும் டோர் க்ளோசர் கொடுத்து நமக்கு அருமையான ஸ்டோரேஜ் பர்பஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸியா டீக்வுட்ல வந்து செஞ்சு அதை வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ரூம்ல என்னைக்குமே அவுடேட்டட் ஆகாத ஸ்கொயர் ஷேப் டிசைன் இருக்க மாதிரி பேக் லைட்லாம் வச்சு அவ்வளோ அழகா பாலிசிங் பண்ணிக்கிறாங்க. அது ஃப்ளோரிங்ல ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி 5.75 3.5 சைஸ்ல வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் ஸ்லாப்ஸ் வந்து டைல்ஸா லேயிங் பண்ணிக்கிறாங்க. ஃப்ளோரிங் டைல்ஸ் கலரோட மேட்ச் ஆகிற மாதிரி டிவி நோட் செட்டப்பும் அதே கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. பேக் லைட் ப்ரொஜெக்ஷன் டிவி யூனிட் பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா இருக்குங்க. சைடில் செல்ஃபு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூஜை யூனிட் எல்லாமே வச்சு ஒன்றா கொடுத்துருக்குறாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா 2 ரேக் வச்சு வேற டிவி யூனிட்ல கொடுத்துருக்குறாங்க. இது போக பக்கத்தில் காமனாக வாஷ் பேஷன் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா லிவிங் ரூம்லேயே நமக்கு வந்து டைனிங் டேபிள் போட்டுக்கிற மாதிரி பிளான்ல இந்த வீடு இருக்குங்க. கிச்சன்ல என்ட்ராகிறப்ப ஒன் சைடு ஆர்ச் இருக்க மாதிரி நீட்டா அழகா பண்ணியிருக்கிறாங்க. அதுல டவுன் லைட்டும் வச்சிருக்காங்க. உள்ள பாக்குறப்ப அக்ரிலிக் ஃபினிஷ்ல வந்து செமி மாடல் கிச்சன் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. வால்ட்ட எல்லாம் மாடர்னா ஒயிட் கலர் பேஸ்ல ஹரிசாண்டல் ஸ்ட்ரைப்ஸ் இருக்க மாதிரி நல்லா நீட்டா பண்ணிருக்காங்க. கிச்சன் கிரானைட் டாப்லாம் கிளாஸியா எட்ஜ்ல வந்து எப்பவும் போல இல்லாம யூனிக்கா வந்து நமக்கு வந்து பட்டையா வச்சு அதுல வந்து நோசிங் பண்ணி அழகா கொடுத்துருக்காங்க. கேபினட்ஸும் ஐடியாவா கீழே வந்து ஃபுல்லா ஓப்பனா இருக்க மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வால் கபோர்ட்ஸ்க்கும் டோர் க்ளோசர் கொடுத்து கிளாஸோட இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டுக்கு மேலேயும் டோர் க்ளோசர் எல்லாம் பண்ணி வால் கேபினட்ஸும் ஒரே கலர்ல வர மாதிரி மேட்சா பண்ணிருக்காங்க. கிச்சன் நமக்கு கீழே செமி மாடல் கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதுல நமக்கு ட்ரேஸ் வந்து பிளேட் ட்ரையரு, நமக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஸ்பூன் ஸ்டோரேஜ், வெஜிடபிள் ஸ்டோரேஜுக்கு ட்ரேஸும் கொடுத்துருக்காங்க. தென்மேற்கு முறையில 16க்கு 10 சைஸ்ல நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நமக்கு லாஃப்ட்டுக்கு மேல இருந்து பாட்டம் வரையும் டோர் க்ளோசர் பண்ணி வார்ட்ரோப் ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. சென்டர்ல மிரர் பாயிண்ட் வச்சு நமக்கு கீழே டிராயர்லாம் கொடுத்து மிரர் பாயிண்ட்டுக்கு பின்னாடியும் செல்ஃப் ரேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கடப்பஸ்டூன் செல்ஃபுக்கு டோர் க்ளோசர் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அட்டாச் பாத்ரூம் 7க்கு 4 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுல வால் டைல்லாம் 4க்கு 2 சைஸ்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பார்க்க நல்லா ராயலா கொடுத்துருக்காங்க. ஒயிட் பிளாக் காம்பினேஷன் அட்ராக்டிவா இருக்குங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல வடமேற்குல 10க்கு 10 சைஸ்ல இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுல லாஃப்ட்டுக்கு மேல டோர் க்ளோசர் வச்சு கொடுத்துருக்காங்க. வால்ல இருக்க கபோர்டுக்குலாம் அதே சேம் பேட்டர்ன் வர மாதிரி டோர் க்ளோசர் வச்சு கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்லாம் நல்லா நீட்டா இருக்குங்க. இதுக்கு அட்டாச் பாத்ரூம் 8க்கு 4 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. 4க்கு 2 டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுவும் அட்ராக்டிவா ஃப்ளோரிங் டைலோட பாக்குறப்ப அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நமக்கு இந்தியன் மாத்தி தந்துடும். இதுக்கு செட் டேங்க் 16 லிட்டருக்கு மேல ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு லூஸ் மீட் போட்டு வேற கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம போறதுக்கு விண்டோடைய போறப்ப கிரானைட் ஸ்டெப்ஸ் எல்லாம் மேல ரூஃப் லைட்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கிரானைட் வந்து ட்ரையிங் பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம ஸ்டெப்ஸ்லயே மேல போறப்ப எஸ்எஸ்ல வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. மேல ஹெட்ரூம் க்ளோஸ் பண்ணி அதுக்கு சேஃப்டிக்காக கிரில் டோர் கேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டைல்ஸ் எல்லாம் அவ்வளவு நேர்த்தியா லேயிங் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கம்பெனி ரைஸ் பண்ற மாதிரி டம்மி கலம்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து 4.5 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறது மாதிரி அப்ரோல் டிராயிங் வாங்கி வச்சிருக்காங்க. எப்பனாலும் நமக்கு வேணுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ரைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பில்டிங்க்கு பேஸ்மெண்ட்டுக்கு மேட் காங்கிரீட் போட்டிருக்காங்க. இது ஒரு பிளஸ்ங்க இந்த பில்டிங்க்கு. இந்த சொத்து நாகமலை கோட்டையில இருக்குங்க. SBOS வேற பக்கத்துல இருக்குங்க. இது 63 லட்சம் சொல்றாங்க. வாங்க நேர்ல பார்த்துட்டு பேசி குறைச்சு வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க.